வணக்கம். இன்றைய தினத்திற்கு உங்களை வரவேற்பது நான் ராதா. 2024 ஆண்டின் கடைசி இன்றைய தினத்தில் சந்திக்கிறோம். இந்த 2024 ஆண்டு முடிவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருப்பதால் மக்கள் இதனை வழி அனுப்பி வைக்கவும், பிறக்கும் 2025 ஆண்டை மகிழ்வுடன் வரவேற்கவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்றைய தினத்தின் முக்கிய செய்திகளை நாம் பார்த்துவிடலாம். நியூசிலாந்து நாட்டில் பிறந்தது புத்தாண்டு. தலைநகர் ஆக்லாந்தில் வான வேடிக்கைகளுடன் மக்கள் கொண்டாட்டம். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட குவிந்து வரும் மக்கள். வேளாங்கண்ணியிலும் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்து வருகிறார்கள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நள்ளிரவில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு. தமிழகம் முழுவதும் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் குவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் ஊர்காவல் படையினர் உட்பட 20,000 காவலர்கள் பாதுகாப்பு. 425 இடங்களில் வாகன தணிக்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்பாடு. சென்னையில் உள்ள அனைத்து மேம்பாலங்களும் இன்றிரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மூடப்படும். போக்குவரத்து காவல்துறையினர் அறிவிப்பு. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இருசக்கர வாகன பந்தயத்தில் ஈடுபடுவோரின் வாகனத்தை பறிமுதல் செய்ய தயாராகும் காவல்துறை. மதுபோதையில் வாகனங்களை இயக்கினாலும் நடவடிக்கை பாயும் என்று எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் திருக்குறள் கண்காட்சி கூடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டு சிறப்பு மலரும் வெளியீடு. காவி சாயம் பூச நினைப்பவர்களை வள்ளுவம் விரட்டி அடிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சுனாமியை எதிர்த்து உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலைதான் நம் பண்பாட்டின் குறியீடு எனவும் பெருமிதம். திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கிடையமும். அது நம்மை காக்கும், நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும். நம்மை மட்டுமல்ல, காவி சாயம் பூச நினைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும். தனி மனிதர் முதல் அரசு வரைக்கும் நீதிநெறி சொன்னவர் நம்முடைய வள்ளுவர் அவர்கள். மாணவி பாலியல் கொடுமை தொடர்பாக சென்னையில் அனுமதியின்றி போராட முயன்ற நாம் தமிழர் கட்சியினர் கைது. காலையில் கைது செய்யப்பட்ட சீமானை மாலையில் விடுவித்தது காவல்துறை. தங்களது போராட்டம் நாடகம் என்றால் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது நடத்திய போராட்டங்கள் அனைத்தும் நாடகமா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சென்னை மாநகராட்சி சுமார் 35% தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து வரி உயர்வுகளையும் திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆண்டின் இறுதி நாளில் இந்திய பங்குச்சந்தைகளில் சரிவுடன் நிறைவு பெற்றது வர்த்தகம். இறக்கங்கள் இருந்தாலும் ஓராண்டில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி 8 விழுக்காடு அளவிற்கு மேல் வளர்ச்சி. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சி. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்கள் மகிழ்ச்சி. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33 விழுக்காடு அதிகமாக பதிவாகி இருப்பதாக
வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். வரும் பொங்கல் வரையும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை காலத்தில் 10% அதிகம், வடகிழக்கு பருவமழை காலத்தில் 27% அதிகம். ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இயல்பை விட பார்க்கின்ற பொழுது 15% அதிகம். அமைதியே சிறந்த மருந்து என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி. போர் நடைபெறும் பகுதிகளில் சுகாதாரம் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள். கன்னியாகுமரியில் மழை குறைந்ததை அடுத்து பிற்பகலுக்கு பின் விவேகானந்தர் பாறைக்கு படகுகள் இயக்கம். கண்ணாடி பாலத்திற்கு செல்ல அனுமதி வழங்காததால் ஏமாற்றத்தோடு திரும்பிய சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் திட்டம் அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆகவே ஐயன் திருவள்ளுவர் சிலையும் அங்கே இருக்கிற விவேகானந்த பாறை இணைக்கின்ற வரையில் ஒரு பாலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை அவர் ஏற்றார். உடனடியாக 3 நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுதே அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று நாங்கள் பெறப்பட்டோம். அதுக்கு பிறகு 2020 கொரோனா காலமாக இருந்த காரணத்தால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது. அதற்கு பின்பு வந்த இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது. கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சாடிஸ்ட் மனநிலையுடன் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. தமிழக மாணவிகள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் அருவருப்பான அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். எல்லா ஆட்சியிலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு வருவது உண்மைதான் என்று அமைச்சர் ஏவாவேலு பதில். யார் ஆட்சியில் குறைவாக உள்ளது என்பதே முக்கியம் எனவும் கருத்து. எல்லா ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு கெடுறதுன்றது உண்மை. எந்த ஆட்சியில் குறைவாக இருக்கிறதுன்றான். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த காலங்களிலே நான் இப்போ காவல்துறை மாநிலத்தில் நானே நேரடியாக பேசியிருக்கிறேன். ஒரு ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கிறது எந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குறைந்திருக்கிறது என்ற அளவுகோல் தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், தெருமுனை கூட்டம் என்று எல்லாவற்றிற்கும் அனுமதி தருவதில் காவல்துறை இழுத்தடிப்பு. தொட்டதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கைது என்று நடந்து கொள்வது சரியானதல்ல என்று சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கண்டனம். ஜனவரி 3ஆம் தேதி மதுரையிலிருந்து நீதி பேரணி தொடங்கும் என்று அண்ணாமலை அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெறவுள்ளதாக விளக்கம். கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகத்தில் நெஞ்சு வலிப்பதாக மேயர் சரவணன் தரையில் படுத்து கிடந்த விவகாரம். தாம் தள்ளிவிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு துணை மேயர் தமிழழகன் மறுப்பு. விதிமீறல் கட்டடங்களால் சென்னை மாநகரம் கான்கிரீட் காடாக மாறிவிட்டதாக உயர்நீதிமன்றம் வேதனை. சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் விதிமீறலுக்கு உடந்தையாக இருப்பதாக கண்டனம். மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் மாநில முதல்வர் பிரேன் சிங். புத்தாண்டு பிறக்கும் தருணத்தில் மீண்டும் இயல்பு நிலை திரும்பும் என்று நம்புவதாகவும் உருக்கம். Unfortunate. I feel regret and want to say sorry to the people of the state for what happening till today since last 3rd May.
ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே உள்ள உடைமாற்றும் அறைகளுக்கு சீல் வைப்பு. ஆடை மாற்றுவதை ரகசிய கேமரா மூலம் படம் பிடித்த வழக்கில் நடவடிக்கை. அருப்புக்கோட்டையில் ஆசிட் தயாரிப்பு ஆய்வகத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை தயாரித்தது அம்பலம். இதுவரை சுமார் 18 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல், 10 பேர் கைது. ஆவடி அருகே யானை தந்தம் கடத்திய கும்பல் தப்பியோட்டம். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தந்தங்கள் பறிமுதல், ஒருவர் கைது. ஆபரண தங்கத்தின் விலையில் சிறிய இறக்கம். சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டு பெண்களிடம் 6,720 டன் தங்கம் உள்ளது. பிரமிப்பூட்டும் தகவலை வெளியிட்டது உலக தங்க கவுன்சில். நெல்லை மகாராஜ நகரில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்கள் திருடப்பட்டதாக தொழிலதிபர் புகார். வீட்டில் பணியாற்றி வரும் ஊழியர்களிடம் காவல்துறை விசாரணை. காதல் கணவர் பிராட் பிட்டை அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து செய்தார் ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி. 8 ஆண்டுகள் சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்ததாக அறிவிப்பு.